ஸ்பின்னர்ஸை வைத்து இந்திய அணி கதையை முடித்து சரித்திர சாதனை படித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. இந்திய விச ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் மீடியான இரண்டாவது ஓடிய மேட்ச்சில் எதனால் இந்தியா தோத்தாங்க, எப்படி ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா அணி தைரியமாக பேட்டிங் ஆடினாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய ஸ்ரீலங்கா அணியோடைய தொடக்கம் மோசமாக தான் இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த நிசங்கா போன மேட்ச்சில் 6 சதம் அடித்தாலும் இந்த மேட்ச்சில் ஃபேஸ் பண்ண முதல் பால்லேயே டெக் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்து மெண்டிஸ் பெர்னாண்டோ கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு சூப்பராக ரெண்டு பேரும் போட்டி எடுத்துகிட்டு போனாங்க. இதில் மெண்டிஸ் 42 பாலுக்கு 30 ரன் அடித்து அவுட் ஆக, பெர்னாண்டோ 62 பாலுக்கு 40 ரன் அடித்து சுந்தர் போட்ட பாலில் சுந்தர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்த விக்ரமன் 14 ரன்லையும், அசலங்கா 42 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ கடைசியாக உள்ள வந்த லியாங்கா 29 பாலுக்கு 12 ரன்னும், வெள்ளலங்கி 35 பாலுக்கு 39 ரன் அடித்தாங்க. மெண்டிஸ் 44 பாலுக்கு 40 ரன் அடிக்க, ஸ்ரீலங்கா அணி 50 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டில் பெருக்கி 240ன்னு ஒரு சூப்பரான டார்கெட் இந்திய அணிக்கு செட் பண்ணாங்க. இந்திய அணியோடைய பந்துவீச்சு சிறப்பாக இருந்தாலும் இன்னும் ரன்களை கட்டுப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் சிராஜ் 1 விக்கெட்டும், அக்சர் பட்டேல் 1 விக்கெட்டும், வாஷிங்டன் சுந்தர் 10 ஓவர் வீசி ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 30 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 10 ஓவர் வீசி ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 33 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ 240 அப்படிங்கிற ஒரு சவாலான இலக்கை நோக்கி இந்தியா பேட்டிங் விளையாண்டாங்க. ஏன்னா முதல் மேட்ச்சில் 230 இந்திய அணி அடிக்க முடியாமல் ட்ரா பண்ணாங்க. இதனால 240ங்கிறது கொஞ்சம் அதிகமான டார்கெட்டாக தான் இருந்துச்சு. பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா, கில் தொடக்கத்தில் வந்து அதிரடியாக விளையாண்டாங்க. இதில் கில் வழக்கம் போல் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாலும் ரோஹித் சர்மா ஓடியில் T20 விளையாண்டு வெறும் 29 பாலுக்கு 6 சதம் அடித்து சம்பவம் பண்ணார். 13 ஓவருக்கு இந்திய அணி 95 ரன் அடிச்சிருந்தாங்க. 14வது ஓவர் ரோஹித் சர்மா 44 பாலுக்கு 64 ரன் அடிச்சிருக்கும் போது ஆட்டம் விளையாண்டார். ரோஹித் சர்மா விக்கெட்டை வாண்டர்சன் எடுத்திருப்பார். ஸோ அதற்கப்புறம் வாண்டர்சனுக்கு மீண்டும் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவரில் கில் 44 பாலுக்கு 35 ரன்லையும், சிவம் துபே 4 பாலுக்கு டெக் அவுட்டில் அதே ஓவரில் விக்கெட் ஆகி வெளில போயிட்டாங்க. பொறுப்போட விளையாண்ட விராட் கோலி 20வது ஓவரில் வாண்டர்சன் போட்ட பாலில் 14 ரனில் வெளியேற, இந்திய அணி கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே 4 விக்கெட்டை இழந்து பரிதாப நிலையில் இருந்தாங்க. அப்போதைக்கு உள்ள வந்த செய்யர் 7 ரன்லையும், KL ராகுல் டெக் அவுட்லையும் வெளியேற, இந்திய அணி 6 விக்கெட்டில் பிறகு 147 ரன் அடித்து பரிதாப நிலையில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் உயிரை கொடுத்து பார்ட்னர்ஷிப் அமைச்ச அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் பொறுமையாக விளாண்டுருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 40 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. ஸோ 33 ஓவரில் இந்திய அணி 185 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த கட்டத்தில் சூப்பராக விளாண்ட அக்சர் பட்டேல் 1/2 சதம் அடிக்க முடியாமல் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். அக்சர் பட்டேல் 44 ரனில் அவுட் ஆக, அடுத்த வாஷிங்டன் சுந்தரும் 5 ரனில் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ 84 ரன் 50 பாலுக்கு தேவைப்படும் போது குல்தீப் யாதவ், சிராஜ் போராடி இருப்பாங்க. அந்த நிலையில் சிராஜ் 4 ரன்லையும், ஹர்தீப் சிங் 3 ரன்லையும் அவுட் ஆக, இந்திய 42.1 ஓவர் முடிவில் 208 ரன் மட்டும் அடித்ததுனால 32 ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்று 11 வருடத்துக்கு பிறகு இலங்கை இந்தியாவுக்கு எதிராக முதல்ல பேட்டிங் ஆடி ஓடியில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ 11 வருடமாக முதல்ல பேட்டிங் ஆடிய இலங்கை அணி இந்தியாவை வீழ்த்தினதே கிடையாது. முதல்ல வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் இலங்கை பந்துவீச்சு தரப்பில் வாண்டர்ஸே 10 ஓவர் வீசி 33 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட் எடுத்து இந்திய அணி தோக்க முக்கிய காரணமாக அமைஞ்சதுனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அணி முதல் ஓடிஐ மேட்சை ஜெயிச்சிருக்கணும், ட்ரா பண்ணிட்டாங்க. 2வது ஓடிஐ மேட்சையும் ஜெயிச்சிருக்கணும், தோத்துட்டாங்க. இந்த 2 மேட்ச்ல இந்திய அணி தோக்க இந்தியனுடைய மோசமான பேட்டிங் தான் தோல்விக்கும் முதல் மேட்சை ட்ரா ஆனதுக்கு முக்கிய காரணம். ஸோ இந்திய அணியில் ரோஹித் சர்மாவை தவிர மற்ற யாருமே பொறுப்போட விளையாடலை. ஸோ இந்திய அணியுடைய இந்த மோசமான செயல்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிச்சு இந்த சீரியஸை சமன் செய்வாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.